வெல்கம் டு சத்யாஸ் விலாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எங்க வீட்டு குட்டி தோட்டம். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த பிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தக்காளி, நம்ம ஊர் நாட்டு தக்காளி, வீட்லயே தான் சீட்ஸ் போட்டு க்ரோ பண்ணேன். பாருங்க, நல்லா க்ரோ ஆயிடுச்சு, நிறைய காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னொரு வெரைட்டி தக்காளி. இது நான் குட்டியாக ஹோல் ஃபுட்ஸில் தான் வாங்கி வச்சேன். இப்போ இது நல்லா க்ரோ ஆகி காய் விட ஆரம்பிச்சிருச்சு. பச்சை மிளகாய் நான் 2 வெரைட்டி வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ரொம்ப தேவைப்படும். குடமிளகாய், இந்த பிளான்ஸ் பாருங்க ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கு. ஆனால் அதில் வந்திருக்க குடமிளகாய் பாருங்க நல்லா வந்திருக்கு. கத்திரிக்காய், இந்த பிளான்ஸை நான் ஹோல் ஃபுட்ஸில் தான் வாங்கி வச்சேன் சின்னதாக. இப்போ நல்லா ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளான்ஸை பாருங்கள், பீன்ஸ். இதுவும் நான் சீட்ஸ் போட்டு க்ரோ ஆன பிளான்ஸ் தான். நிறைய ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீக்லாம் வெஜிடபிள்ஸ் வந்துடும். இந்த பிளான்ஸ் சவ் சவ். இது நான் வீட்டில் இருக்க சீட்ஸே தான் போட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்க 2 பிளான்ஸுமே சவ் சவ் தான். கொடியாக போகிற எல்லா பிளான்ட்ஸுக்குமே இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா கொடி ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டாண்டில் ஏற்றி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கிரவுண்டில் தான் வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்ஸை பாருங்கள், பீக்கங்காய். இதுவும் சீட்ஸ் போட்டு வளர்ந்த பிளான்ட்ஸ் தான். இதில் இன்னும் பூ வர ஆரம்பிக்கலை. இந்த பிளான்ட் கோஸ், சின்னதாக என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இப்போ இது நல்லா க்ரோ ஆயிடுச்சு. சொரக்காய், இதுவும் நான் சீட்ஸ் போட்டு வளர்ந்த பிளான்ட்ஸ் தான். எல்லா பிளான்ட்ஸ்க்குமே பாட் மிக்ஸ் சாண்ட் போட்டுட்டு தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் நல்லா க்ரோ ஆகும். நான் எல்லா சாண்டுமே காஸ்கோல தான் வாங்குறேன். சின்ன குக்கும்பர் பால் ஷேப்பில் இருக்கும். இதை தோசைக்கான்னு சொல்லுவாங்க. இது இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த பிளான்ட் பூசணிக்காய். இது நவம்பர் மந்தில் தான் காய் வரும். அதுக்குள்ளே இது நல்லா க்ரோ ஆகிடும். வெண்டைக்காய், இது இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இது காய் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா காய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன், இது நான் சும்மா வீட்டில் இருக்க வெங்காயத்தை வச்சேன். ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னு. முருங்கைக்கீரை, இது நான் சீட்ஸ் போட்டு தான் வளர்த்தேன். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. நம்ம ஷாப்பில் வாங்கினா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இந்த கீரை ரொம்ப ஹெல்த்தி. இந்த சீட் நான் அமேசானில் தான் வாங்கினேன். வெந்தயக்கீரை, இதுவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும். இது நம்ம ஊர் அரைக்கீரை, இங்கே கிடைக்கவே கிடைக்காது. இது சீட்ஸ் போட்டு நான் வளர்த்துருக்கேன். பசலைக்கீரை, இது நான் ஷாப்பில் வாங்கி தான் வச்சேன். இந்த லீவ்ஸை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்லா மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்ல யூஸ்ஃபுல்லான பிளான்ட் இது. கோங்குரா, இது சொன்னாலே சாப்பிடணும் போல் இருக்குது. இதில் துவையல் அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நான் சீட்ஸ் போட்டு தான் வளர்த்தேன். இது நல்ல ஹைட்டாக வளரும். கருவேப்பிலை, நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப காஸ்ட்லி. இது நான் குட்டி பிளான்ட்டாக தான் வாங்கி வச்சேன். இப்போ பாருங்கள் 3 பிளான்ட்டாக வளர்ந்துருச்சு. சூரியகாந்தி, இதில் பூ அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காகவே நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அரைக்கீரை தான். சாமந்தி, இதில் நான் 3 கலர் வச்சுருக்கேன். ஒன்று ஆரஞ்சு, ஒன்று எல்லோ, ஒன்று டபுள் ஷேட் கலர். இந்த செடியும் நமக்கு ரெகுலராக பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எல்லா பூவுமே நான் சாமிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஊர் கனகாம்பரம், நல்ல ஆரஞ்சு கலர். குண்டுமல்லி, இது 3 வருஷத்து செடி. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பாருங்கள் நிறைய பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இலை ஃபுல்லாகவே பூ தான் இருக்குது. இது நம்ம ஊர் சின்ன சின்ன குண்டுமல்லி. ஸோ நல்லா வாசனையாக இருக்குது. இது பக்கத்தில் பாருங்கள், இது எல்லாமே புதினா தான். செம்பருத்தி, நான் 2 கலர் வச்சுருக்கேன். ஒன்று ரெட்டு, இன்னொன்று ஆரஞ்சு. பட்டன் ரோஸ், இதுலேயும் நான் 2 கலர் வச்சுருக்கேன். ஒன்று ரெட், இன்னொன்று பிங்க் கலர். இதுவும் நமக்கு ரெகுலராக பூ கொடுக்கும். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 4-5ஆவது கொடுக்கும். கற்பூரவள்ளியில குட்டீஸுக்கு சளி பிடிக்கும்போது இதில் கஷாயம் வச்சு குடிச்சா அவ்வளோ நல்லா சளி கேட்கும். மணி பிளான்ட், இது இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இது நான் வாஸ்துக்காக வச்சிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் காய் வந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.